கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலனை தானங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோட்சார கிரக நிலைகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரிச்ச நட்சத்திரம் துலா ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. கன்னி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 12வது பாவகத்தில் இருப்பதால் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் சரியாக 17ஆம் தேதி வரை முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார்ன்றது ஒரு புறம், ரெண்டாவது சரியாக 17 நாள் கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் பக்கம் நம்ம மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு. ரெண்டாவது ஒரு கட்டத்தில் அஸ்தமனம் ஆகிடுவார். தவிர்க்க முடியாத ஒரு சூழல், நான் ஒரு வண்டி புக் பண்ணியிருக்கிறேனுங்க, வாங்கி தான் தீரணும், எடுத்து தான் தீரணும், இல்லை நான் வீடு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கிறேனுங்க, செஞ்சு தான் தீரணும், இல்லை திருமணத்துக்கு தேதி வச்சுவிட்டனுங்க, கல்யாணம் செஞ்சு தான் தீரணும் அப்படின்னா எடுத்த முடிவு சந்தோஷம், கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு செய்யுங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் சரிங்களா, இந்த 17-18 தேதிக்குள்ளார, அதாவது ஆவணி மாதம் 1 தேதியிலிருந்து 18 தேதிக்குள்ளார எடுக்க போகிறீங்க, ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன்னா சரியாக 20 தேதியில் இருந்து கிட்டத்தட்ட 31 தேதி வரை, அதாவது 11 நாள் கடவுள் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள், கோட்சார கிரக அமைப்புகள். இது எப்போனா ஆவணி மாதம் 19 தேதிக்கு மேற்கொண்டு 20 தேதியிலேருந்து வச்சுக்கோங்க. ஆவணி மாதம் 20 தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31 தேதி வரை மிக பிரமாதமான கிரக அமைப்புகள். தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான், அதாவது வக்ர நிலைகளில் இருந்து தொழிலு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் புதனை பார்க்க, புதன் ஆட்சி உச்சமும் பெறுவார். தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் புதனை பார்க்க, தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய கிரகத்துக்கு புதன் சாரம் கொடுத்துருப்பார். ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் தான் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ வக்ர நிலைகளிலிருந்து உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பது மிகப்பெரிய யோகமாக இருக்கும். திடீர் ஒரு மாற்றம், திடீர் உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான சூழல் கன்னிராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி வரக்கூடிய ஆவணி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு ஏற்பட போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழல் ஓகே தானங்க. புதுசாக முடிவு எடுக்கிறதுக்கு தான் அந்த 20 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதி வரை தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசியில் இருக்க, தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க, அதாவது தைரியஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி. அப்போ அவர் நம்ம ராசியை பார்க்கிறார். இதனால் ஒரு வேலை செய்யும்போது செய்யலாமா வேண்டாமா 2 மனசு இருக்குது பாருங்கள், அந்த தடை நீங்கும். ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ணவே மாட்டீங்க இந்த காலகட்டத்தில். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், அதாவது சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான அற்புதமான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தரப்போகக்கூடிய காலகட்டம் ஆவணி மாதத்தில். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 17 தேதிக்குள்ளார தீராத சங்கடம் தீரப்போகுது. அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சங்கடங்கள், முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே சரியாக போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கறக்கிறது காலப்படினா உதைக்கிறது பல்லு போகன்ட்டு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி சம்பாதிக்கிறத விட செலவினம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 3500 ரூபாய் செலவாகிட்டு இருக்குதுங்கன்னா செலவினம் குறையும். இந்த நாளில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய செலவினங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனஸ்தானாதிபதி நம்ம ராசியில் இருந்து செவ்வாவுடைய பார்வைப்படுறதும்
தொழிலுக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் நம்மளை பார்ப்பதும் இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால அந்த விரய செலவுகள் கம்மியாகும். உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், ஏன்னா உடல் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தானே, அந்த சுக்கிரன் சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனுடைய வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தொடக்கம். அப்போது நமக்கு உடல் உபாதைகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்ன தொந்தரவுன்னு கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆனால் மருத்துவ செலவுகளுக்கு பஞ்சமே இல்லை. மாதமானால் படத்தில் சொன்ன மாதிரி கவுண்ட் மணி படத்தில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ அப்படின்ற மாதிரி, கரண்ட் பில்லு கட்டுறீங்களோ இல்லையோ, மளிகை சாமானம் வாங்குறீங்களோ இல்லையோ, மருத்துவ செலவுகள் ஆகிக்கிட்டு இருக்கும் ஒரு சில கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த கோச்சார கிரக அமைப்புகள் என்ன செய்ய போகுதுன்னா, உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். முக்கியமாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுங்கன்னா 100% சரியாக அதில் மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருந்தாலும் யாருடைய சாரம்? சனி பகவானுடைய சாரம். சனி பகவான் அப்படின்றவரை நான் முதல்ல நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுபகிரகம், முழு சுபர். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் முழுமையான ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போது சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி சனி பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய பூசம் நட்சத்திரம் குரு தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. எது? நம்ம பூச நட்சத்திரத்தை. அப்போ பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய சாரத்தில் குரு பகவான் இருந்து சுபஸ்தானம் இந்த 3வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தைரியஸ்தானத்தை பார்க்க, தைரியஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்கிறார். இந்த சூழலால் ஒரு சிலருக்கு வாகன யோகமும் ஏற்படும். அதே மாதிரி பூர்வீக பிரச்சனை, அதாவது பாக பிரிவினைகள், இது எல்லாமே சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 20 தேதிக்கு மேற்கொண்டு கன்னிராசியில் பிறந்தவங்க வாகனம், நீங்கள் 2 வீலர் பிளான் பண்ணுறீங்கன்னா 4 வீலர் வாங்குவீங்க. 4 வீலரில் ஒரு 10 லட்சம் ரூபாயில் ஒரு கார் வாங்கி போடலான்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா 35 லட்சம் ரூபாயில் ஒரு இன்னோவா கார் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டுப்படும். சரியா? இது நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வாகனம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குமே தவிர வாகனத்தால் நான் அழிஞ்சு போயிட்டேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஒரு சில ராசிகளுக்கு இந்த இரும்பு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும். அதே ஒரு சிலருக்கு வாகனம், இரும்பு இதெல்லாம் மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கும். முதல்ல நமக்கு எது சாதகமாக இருக்கும், எது பாதகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தொந்தரவில்லை. சரியா? நான் முடிஞ்சால் ஒவ்வொரு ராசிக்கும் எது உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும், எது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும் அப்படின்ற விவரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் கொடுக்குறேனுங்க. ஒரு சிலருக்கு மண் தான் யோகம் கொடுக்கும், ஒரு சிலருக்கு வாகனம் தான் யோகம் கொடுக்கும், ஒரு சிலருக்கு சுய தொழில் யோகத்தை கொடுக்கும், ஒரு சிலருக்கு அடுத்தவங்ககிட்ட வேலை செய்கிறது யோகத்தை கொடுக்கும். ஒரு தனியாக ஒரு பதிவு முடிஞ்சால் நான் பண்ணுறேனுங்க. அடுத்தபடியாக இந்த புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் நம்ம ராசியை பார்க்க, புத்திரஸ்தானாதிபதி புதனுடைய சாரன்னு சொல்லக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திரத்திலிருந்து நம்ம ராசியை பார்க்க, புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை சாதகமாக இருக்கிறதுனால கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 20 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகிட்டு, 16-17 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகிட்டு, குழந்தை பாக்கியம் இல்லைங்க. நான் பிரம்மச்சாரியாக இருந்தேன், அப்படியே இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, சம்சாரின்ற பட்டத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சு, ஆனால் தாய் தந்தைன்ற ஒரு பதவி எனக்கு வரல. இந்த மாதிரியான மன அழுத்தம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அப்போது இந்த மாதிரியான சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்பை தான் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்த போகுது. சார் அதுக்கு ஆதாரம் என்ன சார்? குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் உருவாகுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு கரெக்டாக நச்சுன்னு எனக்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா, முக்கியமாக எல்லா ஜோசிகாரங்களும் புத்திரஸ்தானம் புத்திரகாரகன் இவங்களுடைய நிலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 12வது பாவகம் அப்படின்றது ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க.
ஒரு தம்பதிகளுக்கு அந்த ஐன சுகஸ்தானம் சரியாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே. இந்த ஆவணி மாதத்தில் மட்டும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க வருஷம் 365 நாளும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லை, பலவிதமான கருத்து வேறுபாடு, பிரிஞ்சு இருக்கிறீங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும். இந்த ஆவணி மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு ஒரு இணைவு அதிகமாக இருக்கும், ஒரு பற்றுதல் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த ஆவணி மாதம் மட்டும் என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா, ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆவணி மாதம் மட்டும்தான் ஆட்சி நிலையில் வரார். குருவோட சேரும்போது சாதகமாக இருக்கும், சுக்கிரனோட சேரும்போது சாதகமாக இருக்கும், 12வது பாவகத்தில் வரும்போது சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளில் ஆவணி மாதத்தில் ஐன சுகஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் ஏற, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி வக்ர நிலையில் இருந்து உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையில் உங்கள் ராசியை பார்க்க, புத்திரகாரகன் லாபஸ்தானத்தில் இருக்கார், சனியுடைய புத்திரஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில். புத்திரஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புத்திரகாரகன் குரு புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதை விட ஆதாரம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேனுங்க. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 3 விதமாக நமக்கு யோகம் இருக்குது குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கு. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. அதாவது நான் போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. ஐயா, நேரம் ஒன்று முடிவு பண்ணிடுச்சுன்னா விதியை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இல்லை. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான செயல்கள் நடக்கணும்னு விதி இருந்தால் அது மாறாது. நம்ம 55 வயசில் குழந்தை உருவானதும் பிறந்ததும் நம்ம பார்த்துருக்கோம். 18 வயசில் 19 வயசில் 20 25 வயசில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நான் மல்லு கட்டிட்டு நிற்கிறேனுங்க, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த பிரபஞ்சம் எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அது கரெக்டான முறையில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் முயற்சிங்க. விதியோ மதியோ, இயற்கையோ செயற்கையோ, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் முடிவெடுங்க, முயற்சி பண்ணுங்க. இது பூர்வீக பாக பிரிவினைகளும் இந்த நேரத்தில் சரியாகும். நிறைய பேருக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்றும், கன்னிராசியில் பிறந்தவங்க பூர்வீகத்தில் இருந்து ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஊர் விட்டு வெளியே வந்துட்டுனுங்க, நல்லா இருக்கிறேனுங்க, என் அப்பன் சொத்தை தார வாத்துட்டு வந்துட்டேன், என் தாத்தன் சொத்தை தார வாத்துட்டு வந்துவிட்டேன், நல்லா இருக்கிறேன், இப்படி சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதையும் மீறி நான் எனக்கு பூர்வீக சொத்து வரணும், வந்தே தீரணும், நான் மல்லு கட்டிட்டு நிற்கிறேனுங்கன்னா இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பூர்வீக பாக பிரிவினைகள் சரியாகும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துடைய நிலையும் நல்லா இருக்குது. இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இந்த திருமண ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் பட்டுன்னு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, புத்திரதோஷம், பூர்வீக தோஷம், ஐயா எந்தெந்த தோஷம் சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் நான் பரிகாரம் பண்ணிவிட்டேன். எல்லா கோவிலுக்கும் நான் போயிட்டுனுங்க. கல்யாணம் அந்த வார்த்தை அது கூட எனக்கு இதாகலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சார் நீங்கள் பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரம் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேனுங்க. கை கொடுத்தா மீளலாம், வாய் கொடுத்தா மீள முடியாது, வார்த்தை கொடுத்தா மீள முடியாது. திருமணக்காரகன் சுக்கிரன், திருமண ஸ்தானாதிபதி குரு. அப்போது இந்த விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் திருமணஸ்தானத்தில் வக்கர நிலைகளில் இருந்து உங்கள் ராசியாதிபதி பார்வையில் ராசியாதிபதி பார்வையும் வாங்குற, ராசியாதிபதி நட்சத்திரம் வர்றாரு. அப்போது சனி பகவான் நம்ம ராசியை பார்க்க, இந்த குரு பகவானுக்கு சனி பகவான் சாரம் கொடுக்க, திருமண ஸ்தானாதிபதி அல்லவா அவர். இது எல்லாவுடைய சூழலும் நமக்கு அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆக வரக்கூடிய ஆவணி மாதம் கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக போகுது, மாற்று கருத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிடணும்னா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க, துல்லியமாக பார்த்து பலன் சொல்கிறேனுங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது இந்த மாதம்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன், திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.